அரண்மனை முன் போல நிலைப்படும். அரண்மனை முன் போல, எல்லாரும் சொல்லுங்க முன் போல. அப்போ அவர் நல்லவராய் இருக்கிறதுனால நம்மளை மறுபடியும் கட்டுகிறார், மறுபடியும் எழுப்புகிறார், மறுபடியும் தலையை நிமிரச் செய்கிறார், மறுபடியும் ஓ ஓ உன்னத ஸ்தானத்திற்கு உன்னை அழைத்து செல்கிறார், மறுபடியும் உன்னை சிறகடிக்க செய்கிறார், மறுபடியும் செட்டைகளை அடித்து உயர 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 உன்னை எழும்ப செய்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஆமென் ஆண்டவரே, இனி இனி எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கிறது, ஓ எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கர்த்தர் என் குடும்பத்திற்கு, என் ஊழியத்திற்கு, என் பிள்ளைகளுக்கு என்று ஒரு மகிமையான ஒரு வாய்ப்பை தருகிறார். முன் போல ஒருவனும் என் வாழ்க்கையை, என் குடும்பங்களை எதையும் முடித்து விட முடியாது. கர்த்தர் எங்களை எழும்ப செய்கிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி கம் ஆன். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு அவர் இரக்கம் செய்யக்கூடிய காலம், என் குடும்பத்துக்கு அவர் இரக்கம் செய்யக்கூடிய காலம். இவ்வளவு நாட்கள் நான் பட்ட பாடுகளுக்கு, வேதனைகளுக்கு, அவமானங்களுக்கு, கண்ணீருக்கு, துக்கங்களுக்கு அவர் இரக்கம். அந்த எலும்புகளை வாழ்க்கையில சதையை கொடுத்து, நரம்புகளை கொடுத்து, அந்த எலும்புகளுக்குள்ளாக ஜீவனை கொடுத்து, அந்த எலும்புகள் மகா பெரிய சேனையா நிற்க வைத்து தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார்னா உன் வாழ்க்கையிலையும் கர்த்தர் மறுபடியும் முன் போல. ஐயோ என் ஆரோக்கியத்தை, சரீர சுகத்தை, பலத்தை இழந்துட்டோமே, மறுபடி ரெஸ்டோர் பண்ண வல்லவராக இருக்கிறார். கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. யாரு? எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. ஸ்தோத்தரிக்கிறேன், நான் ஸ்தோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை. ஸ்தோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர, ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு நல்லவன், அவன் வல்லவன், அவன் தயையோ என்னும் உள்ள. நல்லா சொல்லுங்க, அறிக்கை பண்ணி ஆவியில் நிரம்பி. இயேசு நல்லவன், அவன் வல்லவன், அவன் தயையோ என்னும் உள்ள. பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல ஸ்துதிச்சிடுகா அவன் தேனா ரகதலபா. பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல ஸ்துதிச்சிடுகா அவன் தேனா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா, கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. பகைமை கசப்பு எல்லாம் பனி போல மறையுதம்மா, பகைமை கசப்பு எல்லாம் பனி போல மறையுதம்மா. பாடுகள் சிலுவை எல்லாம் இனிமைய தோன்றுதம்மா, பாடுகள் சிலுவை எல்லாம்
இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. 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 ஹல்லேலூயா. இயேசப்பா நம்ம கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கொஞ்ச நேரம் எழும்பி நின்று நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம் எல்லாருமா. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மை ஒரு மனதோடு ஒன்றாய் கூட்டி சேர்த்திருக்கிறாரல்ல, இந்த நல்ல இருதயத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தாவீது அருளின நிச்சயமான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் தந்திருக்கிறாரு. அன்றி உள்ள இருதயத்தோடு அப்பா உங்க முகத்தை நோக்கி பார்க்கிறேன், நான் வந்திருக்கிறேன்னு. லார்ட், ஐ எம் இன் யுவர் பிரசன்ஸ் ஆஃப் ஃபாதர். உங்களை பார்க்க வந்திருக்கிறேன்ப்பா, உண்மை தரிசிக்க வந்திருக்கிறேன் அச்சா. ஓ ரகதானா மாலா ஷராதானா. எல்லாரும்மா வாய்களை விரிவாய் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா. ரபாதானா ஷகலரதானா. இந்த நிச்சயமான கிருபைகளை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளை கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஓ ரபாதானா லரா ஷஹரதானா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவாவியானவர் ஓ எங்க மத்தியில் சேவாடுகிற ஆவியானவர். ரீகாதானா மோஷகபதானா. ஓ என்னென்ன சிச்சுவேஷனை நம்ம இங்கே வந்திருக்கிறோம் தேவன் அறிவார். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் உங்கள் மத்தியில் சேவாடி கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயத்தை திறந்து கர்த்தரிடத்தில், அப்பா நான் வந்திருக்கிறேன் சுவாமி, உங்கள் பிள்ளை நான் வந்திருக்கிறேன் ரட்சா. எல்லாருமா ஓராகாதானா மோஷரதானா. வாய்களை திறந்து இசப்பா என்னை ஆட்கொள்ளுங்க, ஆட்கொள்ளுங்க, ஆட்கொள்ளுங்க. ஒரு விஷயம் உங்கள் பிரசனத்தினால மூடுங்க, ஒவ்வொருத்தரையும் மூடுங்க. ரீபாகாதுனாரா ஷகலரதன ஜீவ தண்ணீராய் என் ஆவியானவர் எங்கள் மத்தியில் ஒரு ராகாபாதனலோ ஷகரதன ரீகாதனமோ ரீபாதன ஷகலரதனம். ஹல்லேலூயா. அப்பா நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் பெரியவராகவே இருக்கீங்கப்பா. நல்லவராக இருந்தீர், வல்லவராக இருந்தீர். எங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் பதில் தந்தீரே, உமக்கு நன்றி. ரீதானமோ ஷகதனா. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாருமா உங்களை போல யாரும் இல்லை சுவாமி, நீர் பெரியவர். ஓராதனோ ஷகபோ. உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். எங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறவரே, உம்மை போல யாரும் இல்லை தகப்பனே. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. For you are great, you're a miracle so great. There is no one else like you. சொல்லுமா, there is no one else like you. For you are great, you're a miracle so great. There is no one else like you. There is no one else like you. For you are great, you're a miracle so great. There is no one else like you. There is no one else like you, Lord. No one else like you. For you are great, you're a miracle so great. There is no one else like you. There is no one else like
you are great. You're a miracle so great. There is no one else like you. There is no one else like you. You are great. You're a miracle so great. There is no one else like you. There is no one else like you. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறவரே, போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை ராஜா, போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. ரகதன மஷகல ரதன, உம்மை போல யாரும் இல்லை சுவாமி. எங்க வாழ்க்கையில அற்புதம் செய்கிறவராய், ஓ அதிசயங்களை செய்கிறவராய், ஓ எங்க வாழ்க்கையில எங்களோடு டிராவல் பண்ணுகிற நல்ல தேற்றரவாளனாய் நீர் எங்களோடு இருக்கிறீரே சுவாமி. பெரியவராய் எங்க வாழ்க்கையில இருந்தீரே ராஜா, இருந்து கொண்டிருக்கிறீரே அப்பா. எங்களை தாங்குகிற தேவனே, ஓ ரபகதன ஷகல ரதன. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே. உங்களை என்னைய தள்ளாட விடவில்லையே நம்ம அப்பா, தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே. சொல்லுமா, தள்ளாட விடவில்லையே என்ன, தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே. என்னைய குடும்பத்தையும் தள்ளாட விடவில்லை அப்பா, தள்ளாட விடவில்லையே. உண்மை அதை உணர்ந்தவர்களால் என் வாழ்க்கையை ஆண்டவர் என்னை தள்ளாட விடல அப்பா, தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயலின்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்து. விசுவாசத்தோடு எல்லாருமா, ஓ அப்பா உம்மை புகழ்கின்ற ராஜா. பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புகழ் ரகதுனா ஷகபோ. அவையானவரே, ஓ ரகதனோ லீகதனோ ரஷகபோ. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயலின்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவராய் உங்க வாழ்க்கையில வல்லமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிற தேவனே. ரதனபோ ஷகரதனா. Amen. இன்றும் என்றும் கண்ணீரை கண்டீரையா, எங்க கரம் பிடித்தீரையா, நீரையா, கரம் பிடித்தீரையா. கண்ணீரை காண்கிற தேவன், நம்ம கரத்தை பிரித்து வழி நடத்துகிற தேவன். ரபோதனா ஷகரதுனா. ஓ ஹalleluya.
என்றும் என்றும் தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே சொல்லும். விடவில்லை, என்னை தாங்கி நடத்தினீரே சுவாமி. அப்பா தாங்கியே நடத்தினீரே, என்னை தள்ளாட விடாத தெய்வமே, உயர்த்துகிறோம் சுவாமி. அப்பா ஆமென். தாங்கியே நடத்தினீரே சொல்லும். என்னை தள்ளாட விடலப்பா, நீங்க தள்ளாட விடவில்லையே. தாங்கியே நடத்தினீரே. அப்பா, உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா புயலும் நீங்க ஓய்ந்து போறதுக்காக உம்மை நன்றி செலுத்துகிறேன் ராஜா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது. ஆமென். விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. அப்பா, என் விண்ணப்பத்தெல்லாம் கேட்டு எனக்கு ஒரு விடுதலையை கட்டளையிட்டீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆமென். விடுதலை தந்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது. புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது. புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது. புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா, நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா, நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. எல்ரோயி நீதானையா, என்னையும் கண்டீரையா. உங்களை என்னை காண்கிற தேவனாய் எல்ரோயாய் உங்களோடு டிராவல் பண்ணாமா அப்பாவே. என்னையும் கண்டி தகுதியே இல்லாத என்னை உங்களை கண்டார். எல்ரோய் நீர்தானையா அப்பா. ஆமென். என்னையும் கண்டீரையா, எல்ரோய் நீர்தானையா. என்னையும் கண்டீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது. புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது. புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி கடைசியா ஒரு விஷயம் அறிக்கையிடலாமா? என் வாழ்க்கையில் இருக்கிற புயல் எல்லாம் இன்னைக்கு ஓய்ந்தது. விசுவாசத்தோட எல்லாரும் அறிக்கையிடலாம். புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது. புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா, நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா, நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. ஆமென். நல்ல வாய்களை திறந்து இந்த ஆராதனை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையை கொண்டு வரும்படியா அவரை ஆராதிக்கும் போதே நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும்.
அவரை துதிக்கும் போதே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகள் மாறட்டும். அரண்மனை முன் போல நிலைப்படட்டும். இயேசு நல்லவன், அவன் வல்லவன், அவன் தயையோ என்னும் உள்ளது. பெருவள்ளத்தின் ஈரச்சல் போலே ஸ்துதித்திடுகா அவன்டே நாமம். நல்ல கரங்களை அசைத்து இயேசு நல்லவர். நல்ல சொல்லுங்க, வைய திறந்து, அப்பா நீங்க நல்லவர். God is so good all the time. All the time God is so good. Amen. Amen சொல்லுங்க பா. விசுவாசத்தோட அறிக்கை பண்ணுகிறோம். அரண்மனை முன் போல நிலைப்படும். எல்லாரும் கரங்களை அசைத்து இந்த 7 நாள் உபவாச ஜெபம் கடைசி நாள் ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்ட வார்த்தை அரண்மனை முன் போல. எல்லாரும் சொல்லுங்க முன் போல. அப்ப அவர் நல்லவராய் இருக்கிறதுனால நம்மளை மறுபடியும் கட்டுகிறார், மறுபடியும் எழுப்புகிறார், மறுபடியும் உன் தலையை நிமிரச் செய்கிறார், மறுபடியும் ஓ ஓ உன்னத ஸ்தானத்திற்கு உன்னை அழைத்து செல்கிறார், மறுபடியும் உன்னை சிறகடிக்க செய்கிறார், மறுபடியும் செட்டைகளை அடித்து உயர 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 உன்னை எழும்ப செய்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஆமென் ஆண்டவரே, இனி இனி எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கிறது, ஓ எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கர்த்தர் என் குடும்பத்திற்கு, என் ஊழியத்திற்கு, என் பிள்ளைகளுக்கு என்று ஒரு மகிமையான ஒரு வாய்ப்பை தருகிறார். முன் போல முன் போல ஒருவனும் என் வாழ்க்கையை, என் குடும்பங்களை எதையும் முடித்து விட முடியாது. கர்த்தர் எங்களை எழும்ப செய்கிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி come on. Oh hallelujah. அதனாலதான் நம்ம பாடுறோம், இயேசு நல்லவன், அவன் வல்லவன், அவன் தயையோ இன்னும் உள்ளது. இயேசு நல்லவன், அவன் வல்லவன், அவன் தயையோ இன்னும் உள்ளது. பெருவெள்ளத்தின் ஈரச்சல் போலே ஸ்துதிச்சிடுகா அவன்டே நாமம். பெருவெள்ளத்தின் ஈரச்சல் போலே ஸ்துதிச்சிடுகா அவன்டே நாமம். ஹalleluya ஹalleluya hey ஹalleluya ஹalleluya. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திரமும் பகுமானம் சக்தியும் பாகுமம் என் இயேசுவினே. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திரமும் பகுமானம் சக்தியும் பலவும் என் இயேசுவினே. இயேசு நல்லவன், அவன் வல்லவன், அவன் தயையோ come on சந்தோஷமா ஆஹா ஆஹா என்னும் உள்ளது. பெருவெள்ளத்தின் ஈரச்சல் போலே ஸ்துதிச்சிடுகா அவன்டே நாமம். பெருவெள்ளத்தின் ஈரச்சல் போலே ஸ்துதிச்சிடுகா அவன்டே நாமம். ஹalleluya ஹalleluya. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திரமும் பகுமானம் சக்தியும் பலவும் என் இயேசுவினே. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திரமும் பகுமானம் சக்தியும் பகும் என் இயேசுவினே. என்டே கர்த்தாவே, என்டே யெகோவே, நீ ஒளிக்கே எனக்கொரு நன்மையுமெல்லா. என்டே கர்த்தாவே, என்டே யெகோவே, நீ ஒளிக்கே எனக்கொரு நன்மையுமெல்லா. பூமியில் உள்ள விசுத்தன்மாரோ அவர் எனக்கு ஸ்ரீஸ்தன்மார் தன்னை. பூமியில் உள்ள விசுத்தன்மாரோ அவர் எனக்கு ஸ்ரீஸ்தன்மார் தன்னை. ஹalleluya ஹalleluya. come on நரராஜ், அவரை ஆடி பாடி துதிக்கும்போது மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திரமும் பகுமானம்
சக்தியும் பலமும் என் இயேசுவினே, மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திரமும் பகுமானம் சக்தியும் பலவும் என் இயேசுவினே. நல்ல கை தட்டி உராம நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அப்பாவை பார்த்து அவர் நல்லவர் சொல்லுங்க. நல்லவர், முடிந்து போனவைகளை முன் போல நிலைப்படுத்துகிறவர், காணாமல் போனவைகளை முன் போல திருப்பி தருகிறவர், இழந்து போனவைகளை முன் போல, இடிந்து போனவைகளை முன் போல கட்டி எழுப்புகிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு ஆண்டவர், இன்றைக்கு ஆண்டவரை, இன்றைக்கு அந்த கிருபையை என் வாழ்க்கையில என் குடும்பத்திலே கர்த்தர் எங்களுக்கு தந்து ஆவியில நிரம்பி அபிஷேகத்துல நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி விசுவாசத்தோட அறிக்கை பண்ணி சத்துருவை பார்த்து சவால் விட்டு எஸ் எஸ் எங்க வாழ்க்கை முன் போல ஏமன் ஏமன். நல்ல அந்நிய பாஷைகளை பேசுங்க. கம் ஆன், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி கம் ஆன் பீப்புள் ஆஃப் காட். நல்ல நன்றி செலுத்தி அப்பா உமக்கு நன்றி 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 ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வார்த்தைகள் புறப்படும் போதே ஆவியில அனலாய் நீ அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் போது சும்மா இல்ல. தேவனுடைய வார்த்தை வானமும் பூமியும் ஒளிந்து போகுமா, ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஓய்ந்து போகாது. அது மாறாது, அது மாறாது. அது அவர் சொன்னதை செய்து முடிக்கும். இன்றைக்கு விசுவாசத்தோட நம்பிக்கையோட அரமனை முன் போல சூசான் நகரம் கலங்கியது உண்மைதான். சூசான் நகரத்திற்கு விரோதமாய் கையெழுத்து போடப்பட்டது உண்மைதான். சூசான் நகரம் புலம்பினது உண்மைதான். ஆனா அதற்கும் மேலாக சூசான் நகரத்திலே யூதர்கள் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் வெளிச்சமும் நல்ல நாளுமாய் கர்த்தர் சூசான் நகரத்தை திருப்பினார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? எங்க வாழ்க்கையில் எங்களுக்கு எதிராக எவ்வளவு காரியங்கள் சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆண்டவர் அது எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி சாத்தானின் தடைகளை, சாத்தானின் திட்டங்களை, சாத்தானின் தந்திரங்களை எல்லாம் அபத்தமாக்கி எங்களை மறுபடியும் முன் போல ஆவிக்குரிய வாழ்க்கையில முன் போல, ஜப வாழ்க்கையில முன் போல, தேவனை ஆராதிக்கிற வாழ்க்கையில முன் போல, தேவனை தேடுகிற வாழ்க்கையில முன் போல ஆதி அன்பிற்குள்ளாக தேவன் உங்களை நிலைப்படுத்தி ஆமென் சொல்ற பிள்ளைங்க நல்ல கை தட்டி take it in the mighty name of Jesus சொல்லுங்க. பிசாசை பார்த்து சவால் விட்டு எங்களை முன் போல நிலைப்படுத்த போகிறார். எதுலெல்லாம் லேக்கானியோ, எதுலெல்லாம் தடுக்கினாயோ, எதுலெல்லாம் விழுந்தாயோ, அதுல இருந்தெல்லாம் கர்த்தர் உன்னை முன் போல நிலைப்படுத்த வேண்டிய வேலை. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? இழந்து போன எல்லாவற்றிலும் இருந்து அதை திருப்பி உனக்கு தந்து. தாவீது ஒரு நாள் எல்லாவற்றையும் இழந்து சிக்கலாகில அழுது நெருக்கப்பட்டு கொண்டிருந்த வேலை. அதே அதிகாரம் பிந்தின வசனத்தில் வாசிக்கும் போது அவன் சிறிதானதொன்று பெரிதானதொன்று எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு பல தேசங்களுக்கு தேவன் அவனுக்கு கொடுத்த கொள்ளை பொருளை அனுப்பி வைத்தது போல அப்படிப்பட்ட ஒரு ஆர்ப்பரிப்பு, அப்படிப்பட்ட ஒரு ஆரவாரம், அப்படிப்பட்ட ஒரு தேவ மகிமையை தேவன் நம்முடைய வாழ்க்கையில், ஊழியங்களில், குடும்பத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற உனக்காக எனக்காக தேவன் செய்வார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஒரு அரை நிமிஷமாவது கைகளை தட்டி பிசாசை வெட்கப்படுத்தி அந்நிய பாஷைகளை பேசி முன் போல முன் போல தேவனுக்காக எழும்புகிறதுல ஆதி நாட்களில் இருந்தது. எப்படி இருந்தது தாகம், அந்த வேகம், அந்த வைராக்கியம் மறுபடியும் முன் போல தேவனால் தொடப்பட்ட போது எப்படியெல்லாம் கர்த்தருக்காக வைராக்கியமாய் பிரகாசிக்க நினைச்சியோ அப்படியே முன் போல வெட்டு கிளிகளும் பச்சை கிளிகளும்
முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்து போட்டவைகளை மறுபடியும் முன் போல உனக்கு கொடுத்து, எஸ் லார்ட், விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல 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 வார்த்தைகளை கேட்கும் போது, ஆமாண்டவரே நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கும் போது தேவ வல்லமை ஒவ்வொருடைய கூடாரத்திலும் பலமாய் இறங்கட்டும் அப்பா. முன் போல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். முன் போலனா மூஞ்ச தொங்க போட்டுட்டுலாம் இருக்க கூடாது. ஆமென். நல்ல தலையை தூக்கி நின்று பாருங்க. அவர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஜாய்ஸ் மேயர் அம்மா ஒவ்வொரு நாள் எழும்பும் போதும், ஒவ்வொரு நாட்கள் அவங்க எழும்பும் போதும் காலையில் அவங்க கன்ஃபஸ் பண்ணுவாங்களாம், ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற நதி இனி தேசங்களுக்குள் பாயும், தேசங்களுக்கு ஒரு வெளிச்சமாய் என்னை வைத்திருக்கிறீர், தேசத்திற்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் வைத்திருக்கிறீர். அப்படி அவங்கள தன்னை என்ன செய்வாங்களாம்? கன்ஃபஸ் பண்ணுவாங்களாம். ஒரு ஆமே இன்னைக்கு எல்லாரும் விசுவாசத்தோட கன்ஃபஸ் பண்ணுங்க. ஒரு நாள் நடக்கும். ஆமென் சொல்லுவோமா? வேதம் அழகாய் சொல்லுகிறது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆமென் சொல்லக்கூடாதா? ஐயா, நம்ம பார்த்து நம்புற கூட்டம் அல்ல, விசுவாசித்து நம்புகிற கூட்டம். என் கர்த்தர் நல்லவர், அவர் எனக்கு முன் போல, ஆமென், அவர் எனக்கு நல்லவராயிருந்து, என் கேடகமாயிருந்து, என் மகிமையாயிருந்து, என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல நல்ல கை தட்டி come on, நல்ல ஆவியில நிரம்பி come on people, நல்ல நல்ல டங்ஸ்ல பேசுங்க, ஆவியில நிரம்பி. என் குடும்பத்தில் ஆடல் பாடல் சத்தம் கேட்கும், என் குடும்பம் மறுபடி கட்டி எழுப்பப்படும். எஸ், அதை என் கண்கள் காணும், சொந்த கண்களே காணும். யோபு சொல்றார் அந்த விசுவாசத்துல, இந்த தோல் முதலானவை அழுகி போன பின்பும் அவரை நான் பார்ப்பேன், அழுகி போனாலும் நான் அவரை பார்ப்பேன். என் கண்களை, என் சொந்த கண்கள், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே. இன்னைக்கு எல்லாரும் விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே உங்க சமூகத்துல உண்மையே நம்பி நான் இருக்கிறதுனா நான் நம்பிக்கையோடு சொல்லுகிறேன், அரமனை முன் போல. ஆமென். லாதா லாகா டாலாடா லாபாதா, முன் போல. தாவீது சொல்றார், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து எங்களை தூக்கி எடுத்து எங்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை, வா, எங்க இருந்தாலும் உன்னை தூக்கி எடுத்து முன் போல. எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை முன் போல. வெட்கப்பட்ட சோர்ந்து போன நெறிந்த நாணலை போன்றதாய் இருக்கிற உன் வாழ்க்கை மறுபடி முன் போல். எல்லாரும் சொல்லுவோமா? முன் போல. அலங்காரம் எல்லாம் போயிடுச்சு, வாழ்க்கையே வேற மாதிரி போயிடுச்சு, வாழ்க்கையே வெறுமையாய் போயிடுச்சு, வாழ்க்கையே வனாந்தரமாய் போயிடுச்சு. இன்னைக்கு விசுவாசத்தோடு நம்புங்க, கர்த்தர் எங்களை முன் போல. ஆமென். நல்ல கை தட்டி. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை வேணும்? எஸ். சரீர சுகம் போயிடுச்சு, சரீர ஆரோக்கியம் போயிடுச்சு, இனி திரும்புமா? முன் போல. ஆமென். எனக்கு அந்த பழைய பலன் எனக்கு வருமா? பழைய ஸ்ட்ரென்த் எனக்கு இருக்குமா? இன்னைக்கு விசுவாசத்தோடு சொல்லுங்க, முன் போல. ஆமென். கழுகுகளை போல செட்டைகளை அடித்து அடித்து, அதான் ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளை கழுகுகளோடு ஒப்பிடுகிறார். என கழுகுகள் லைஃப்ல தான் ஒரு நேரம் எல்லாவற்றையுமே இழந்து, தான் அழகாய் இழந்து, தன்னுடைய இறகுகளை இழந்து, அந்த பீக்க எடுத்து வெட்டு கொத்தி கொத்தி அதையே உடைச்சுக்குமா. அதுக்கு பிறகு அது கண்மலையின் மேல காத்து இருக்குமா. ஒரு நேரம் வரும், மறுபடி புது இறகுகள் முளைக்க ஆரம்பிக்கும் போது அது இன்னும் அதிகமாய் செட்டைகள் அடித்து
அதுதான் முன் போல. ஒரு நேரம் இப்படி இருந்தோம், ஒரு நேரம் இப்படிலாம் போனோம், ஆனா இன்னைக்கு ஆண்டவரே அப்படியே வேற மாதிரி இருக்குது. ஆண்டவரே இன்னைக்கு விசுவாசிங்க, கர்த்தர் மறுபடி உங்களை பறக்க செய்து செட்டைகளை அடிக்க செய்து. எத்தனை பேருக்கு வேணும் இந்த வார்த்தை? வாழ்க்கையில, குடும்பத்துல, பிள்ளைகள் லைஃப்ல ஆண்டவரே நாங்க செட்டைகளை அடித்து முன் போலப்பா, முன் போல. விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்துல கை பிடிச்சு கேளுங்க, விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். விசுவாசிக்கலன்னா விசுவாசிங்க, முன் போல. ஆமென். உன்னை முன் போலனோன்னு ஒரு நேரம் நான் பெரிய சண்டியரா இருந்தேன், பெரிய சண்டைக்காரியா இருந்தேன், முன் போல திருப்பி நான் சண்டைக்காரி ஆக போறேன், அந்த முன் போல கிடையாது. அதெல்லாம் அழிஞ்சாதான் இது நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போமே. ஒரு நேரம் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஒரு நேரம் எப்படி இருந்தேன்னு தெரியுமா, ஒரு நேரம் எப்படி இருந்தேன்னு தெரியுமா. ஆமாம், இந்த பழைய லைஃபையே பெருசா அது ஒன்றும், அது ஒரு குப்பையான லைஃபாக இருக்கும். ஆனால் ஒரு நேரம் நாங்கள் அப்படி ஒரு நேரம் அந்த ஒரு சிலருக்கு வந்து அந்த கடைசி வரைக்கும் அந்த பெருமையே தொங்கிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஒன்றுமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் அவ கிருபை என் மேல இருக்கிறதுனால தான் நம்ம, அவ நல்லவராய் இருக்கிறதுனால. இயேசு நல்லவன், அவன் வல்லவன், அவன் தயையோ என்னும் உள்ளது. பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல ஸ்துதிச்சிடுகா அவன்டி நாம். பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல ஸ்துதிச்சிடுகா அவன்டி நாமம். ஹalleluya, come on, hallelujah. യേശുവിനെ മഹത്വവും ജ്ഞാനവും സ്തോത്രവും ബഹുമാനം. എന്റെ കർത്താവേ, എന്റെ യഹോവേ, നീ ഒളിക്കെ എനിക്കൊരു നന്മയുമില്ല. എന്റെ കർത്താവേ, എന്റെ യഹോവേ, ഭൂമിയിലുള്ള വിശുദ്ധന്മാരോ അവർ എനിക്ക് ശ്രേഷ്ഠന്മാർ തന്നെ. ഭൂമിയിലുള്ള വിശുദ്ധന്മാരോ അവർ എനിക്ക് ശ്രേഷ്ഠന്മാർ തന്നെ. ഹല്ലേലൂയ, come on, ഹല്ലേലൂയ. മഹത്വവും ജ്ഞാനവും സ്തോത്രവും ബഹുമാനം ശക്തിയും ബലവും എൻ്റെ യേശുവിനെ. മഹത്വവും ജ്ഞാനവും സ്തോത്രവും ബഹുമാനം ശക്തിയും ബലനും എൻ്റെ യേശുവിനെ. യേശു நல்லவன், அவன் வல்லவன், அவன் தயையோ என்னும் உள்ளது. நல்ல கைத்தடி சொல்லுங்க, வாயை திறந்து. நீ வருகிற நாட்கள் எல்லாம், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு சமயமும், யாருக்கெல்லாம் வாழ்க்கையில முன் போல நிலைப்படணும், இன்னைக்கு நான் சொல்றதின்படி கொஞ்சம் செய்யுங்க. எப்பொழுதும் துதிச்சுக்கிட்டே இரு, எப்பொழுதும் அவரை உயர்த்திக்கிட்டே இரு. உன் ஆவி கர்த்தரோடு எப்பொழுதும் சஞ்சரித்து கொண்டே இருக்கட்டும். உன் ஜெப வாழ்க்கை கர்த்தரோடு எப்பொழுதும் நீ அசைவாடி கொண்டே இருக்கட்டும். கர்த்தரோடு எப்பொழுதும் பேசிக்கிட்டே இரு, அவரோடு உறவாடி கொண்டே இரு. நிச்சயமாய் முன் போல. ஆமென். முன் போல. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்க மட்டும் நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. அரமனை முன் போல. ஆண்டவர் யாரை பார்த்து, எப்படிப்பட்டவர்களை பார்த்து அதை சொல்லுகிறார் என்கிறத ஆவியில திருப்பிக் கொள்வோமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாக. கேட்ட வார்த்தையின்படி எரேமியா 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து அப்படி விசுவாசத்தில் இந்த வார்த்தையை நம்ம அப்படியே விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி நம்ம எல்லாரும் இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுவோம்.
எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு? ஆமென். ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு நினைச்சவர்கள் லைஃப்ல இந்த வார்த்தை அவர்களை தட்டி எழுப்பட்டும். அம்மாவில்லை சொல்லுங்கப்பா. ஒவ்வொருடைய லைஃப்ல எத்தனையோ காரியங்களை ஒவ்வொருவர் விதமாய் சுமக்கிறாங்க, விதவிதமாலாம் சுமக்கிறாங்க. விதவிதமான பாடுகள், விதவிதமான பிரச்சனைகள், விதவிதமான நோய்கள். சில நேரங்கள்லாம் சில நோய்கள்லாம் கேட்கும்போது இப்படிலாம் ஒரு நோய் இருக்கானே தெரியல, அப்படிலாம் இருக்கு. ஆனா அப்படி அந்த மாதிரி உடைக்கப்பட்டவர்களுக்கு இந்த வார்த்தை நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு மருந்தாக இருக்கும். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போமே. ஆமென். யாருமே இல்லாம தனித்து விடப்பட்ட நிலைமையில, கைவிடப்பட்டவர்களாய், அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற தேவ பிள்ளைங்க லைஃப்ல ஆண்டவருடைய வார்த்தை எப்படியே நம்மை தட்டி எழுப்பட்டும். ஆமென். முன் போல சும்மா இல்ல, ரெஸ்டோர் பண்றார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரெஸ்டோர் பண்றார். ஆமென். மறுபடியும் உங்களை ரெஸ்டோர் பண்றார். எல்லாமே களைஞ்சு போச்சு, ஆனா மறுபடி ரெஸ்டோர். ஆண்டவரை மாதிரி யாராலும் ரெஸ்டோர் பண்ணவே முடியாது. ஆமென். அவர் எங்க போயெல்லாம் ரெஸ்டோர் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா பைபிள்ல பயங்கரமா இருக்கு. ஒரு நாள் உலர்ந்த எலும்புகள் பள்ளத்தாக்குல கொண்டு எசேக்கியேலை நிப்பாட்டிட்டு கேட்கிறாரு, இதெல்லாம் உயிர் அடையுமான்னு கேட்கிறார். இதெல்லாம் எலும்பு மாடா? இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் பாருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உலர்ந்த எலும்புகளையே கேட்டவர், ரெஸ்டோர் பண்ணினவர். பக்கத்துல கை பிடிச்சு கேளுங்க. கர்த்தருடைய சமூகத்துல அதான் நான் சொன்னேன்ல, வரும்போது சந்தோஷத்தோட வரணும், விசுவாசத்தோடு உட்கார்ந்துருக்கணும், விடுதலையோடு பாடலை பாடணும், நன்மையை சுமந்து கொண்டு போகணும். புரியுதா? நல்ல சொல்லுங்கப்பா. ஏமா பக்கத்துல கை பிடிச்சு நல்ல சுகத்தோட பலத்தோட கேளுங்க, கை கொடுத்து. உலர்ந்த எலும்புகளையே ரெஸ்டோர் பண்ணினவர் நம்மளை பண்ண மாட்டாரா? உங்களை பண்ண மாட்டாரா? முன் போல நிலைப்படுத்த மாட்டாரா? ஆமே. அந்த பந்தியை உன்னை உட்கார செய்ய மாட்டாரா? அந்த ஸ்தானத்தை உனக்கு மறுபடியும் கொடுக்க மாட்டாரா? உன்னை அந்த சந்தோஷத்திற்குள்ள உன்னை கொண்டு வர மாட்டாரா? ஆமென் சொல்லி வாங்கிங்களேன். அந்த விட்டு போனதை ஐயோ மறுபடி நீ பெற்றுக்கொள்ள மாட்டாயா? பெற்றுக்கொள்வாய். எல்லாரும் சொல்லுங்க, கைத்தடி ரெசவட். ஆமென். மறுபடி உலர்ந்த எலும்புகளை பார்த்தே ஆண்டவர் கேட்கிறார், எசேக்கியேலே இது உயிரடைய மாடா? இது முன் போல எலும்பி நிக்க, முன் போல அதற்கு மேலேயே அது நின்னுச்சான். நல்ல கைத்தட்டி உரலையிலே சொல்லக்கூடாதா? அப்ப அது கேட்கும் போதே அவன் சொல்ல, நீரே அறிவீர். அப்படியா? இப்ப பாரு, கொஞ்ச நேரத்துல வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை புறப்படுகிறது, எலும்புகள் எல்லாம் ஒன்று சேருகிறது. என்ன? ஆமென். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் இன்றைக்கு உன் வாழ்க்கையில முன் போல நிலைப்படுத்துவதற்கு இன்னைக்கு எல்லாம் ஒன்று சேரும்? ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரிந்து போயிருக்கிற காரியங்கள், பிரிந்து போயிருக்கிற எல்லாம் மறுபடி, எல்லாரும் சொல்லுங்க, மறுபடி ரெஸ்டோர். நீங்க மறுபடி பண்ணுகிறார் என் ஆண்டவர். கை தட்டி ஒரு அலையில சொல்லக்கூடாதா? தெரியாம போயிடுச்சு, சில விஷயம் டெலீட் ஆயிட்டு, மறுபடி அதை ரெஸ்டோர் பண்றார். ஐயா, ஒரு மொபைல் போன்லயே டெலீட் பண்ணோம்னா அதை ரெக்கவர் பண்றதுக்குன்னு ஒரு டைம் கொடுக்குறான். ஆமென் சொல்லுங்க பாப்பவே. ஆமென். அதை ரெக்கவர் பண்ண முடியும். இப்ப நம்மளே டெலீட் பண்றோம்னா ஒரு 30 days ஏதோ கொடுப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கு முந்தைய நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த ஒரு ஐயோ நமக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு பிக்சரை டெலீட் பண்ணிட்டோம்னாலே அது அழகான பிக்சரை, அந்த அழகான பிக்சரு கிடைக்காத, நம்ம எத்தனையோ போஸ் கொடுத்தோம், இது ஒன்று தானே கிளிக் ஆச்சு, இதே டெலிட் பண்ணிட்டோம்னாலே அவன் அது ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கான். என்ன ஆப்ஷன்? கவலைப்படாதடா, நீ மறுபடியும் அதை ரெஸ்டோர் பண்ணிக்கிடலான்னு. ஒரு உலக மனுஷ சதையா, ஒரு மண்ணு செத்து போனா மண்ணுக்கு போறான், அவனே ஒரு காரியத்தை ரெஸ்டோர் பண்ண படிச்சிருக்கிறானா? தேவ புள்ள உனக்கும் எனக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபைய இப்படியா கை தட்டுவீங்க? வேற மாதிரி கை தட்டணும். இதெல்லாம் ரெஸ்டோர். நல்ல சந்தோஷத்தோட விசுவாசத்தோட இன்றைக்கு ஆண்டவர் அந்த கிருபையை எங்களுக்கு தர போகிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க, ஆமென் ஆமென் ஆமென். எலும்புகளை ரெஸ்டோர் பண்ணி, அந்த எலும்புகளை வாழ்க்கையில சதையை கொடுத்து, நரம்புகளை கொடுத்து, அந்த எலும்புகளுக்குள்ளாக ஜீவனை கொடுத்து, அந்த எலும்புகள் மகா பெரிய சேனையா நிற்க வைத்து
தேவன் தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார்னா உன் வாழ்க்கையிலையும் கர்த்தர் மறுபடியும் முன் போல. விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி அதை வாங்கிக்கலாமா? கமோ நல்ல 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 ஹalleluya வாங்கிக்கங்க. ஐயோ, என் ஆரோக்கியத்தை, சரீர சுகத்தை, பலத்தை இழந்துட்டோம், மறுபடி ரெஸ்டோர் பண்ண வல்லவராக இருக்கிறார். நம்புறீங்களா? நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்க அந்த பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி உங்களை அடாப்ட் பண்ணிக்கிறீங்க. அதை ஏத்துக்காதீங்க. ஜெனடிக் வழியா வருகிற காரியங்களுக்கும் நமக்கு சம்பந்தம் கிடையாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியும்? நம்ம நிறைய பேர் என்ன ஆயிடுறோம், இது பரம்பரையா சொல்ல வருகிற விஷயமானாலும் அதை நீ அடாப்ட் பண்ற, ஏத்துக்காத. அதை நீ கர்த்தருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டவன், இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவன். ஆமென். உன் ஜெனடிக் எங்க இருக்குன்னா பரலோக தேவனிடத்திலிருந்து தான் அது வருகிறது. நாசையின் சுவாசத்துல அவர் ஊதினார் அந்த சுவாசத்தை. ஆமா இல்லையா? அந்த ஜீவனுக்கு எதிராக தான் ஒரு நாள் போராட்டம் நடந்தது. ஆதாம் தேவனுக்கு விரோதமான பாவத்தை செஞ்ச போது அந்த மகிமையை இழந்தான். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மறுபடி அந்த மகிமையை கர்த்தர் நமக்கு கொடுத்து ஒருத்தன் உன்னை அழிக்கவே முடியாத கிருபையை கொடுத்துட்டார். எவனும் உன்னை அதை அழிச்சிட முடியா. அந்த ஜெனிச்சிக்க, அந்த தேவனால் ரட்சிக்கப்பட்ட, தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட, அதை எவனாலும் மாற்ற முடியாது. விசுவாசி. ஆமென் சொல்லுங்கப்பா. நம்முடைய நம்பிக்கை, விசுவாசம் எல்லாம் தேவன் மேல, அவருடைய வார்த்தையின் மேல, ஆமென், அவருடைய செயல்களின் மேல. விசுவாசிக்கிறீங்களா? தீக்கு இரையாக்கப்பட்டிருந்தா கூட அதை ரெஸ்டோர் பண்ண தேவன் வல்லவர். இதை நீங்க முதல்ல கேட்கணும். ஆமா, ஆண்டவர் செய்ய வல்லவர். விசுவாசம் எதனால வரும்? எதனால வரும்? விசுவாசம் எதனால வரும்? எதனால வரும்? பார்க்கறதுனால வரும். அப்படியா? கேள்வியினால வரும். கேட்கணும். எப்படி ஃபெய்த் வரும்னு நினைக்கிறீங்க? கேட்கணும். வசனத்தை கேட்கணும். அவருடைய கிரியைகள் எப்படி அதை யோசித்துட்டு நீ பேச முன் போல. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். நம்புங்க. இன்னைக்கு ஆண்டவரே, இதெல்லாம் ஏன் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கேன்? உலர்ந்த எலும்புகளுக்கே நான் ரெஸ்டோர் பண்ண வேண்டாம். நான் மரித்து 4 நாள் ஆச்சுங்க. இப்போ லாசரு மரித்து போனா ஒரே சகோதரன், 2 சகோதரி, ஒரு அழகான ஒரு 3 பேராய் குடும்பமாக இருப்பா. அப்பப்போ இயேசு வந்துட்டு போகும்போது அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். கரெக்டாக இல்லையா சொல்லுங்க? இப்போ அந்த சகோதரன் என்ன செய்கிறான்? மரித்து போகிறான். வேதம் சொல்லுகிறது, அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து, அவங்கள கண்ணீர் விடுறதை பார்த்து ஆண்டவரே துக்கப்படுறாரு. அப்போ அவங்களாம் நினச்சாங்க. அப்போ ஆண்டவர் போகிறார் அற்புதம் செய்கிறதுக்கு போகும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அவனை நான் எழுப்ப போகிறேன்னு சொல்லும்போது கூட மார்த்தாள் சொல்கிறேன், நான் ஆண்டவரே, மரியாள் சொல்கிறா, இது நாருமே இல்லையா? இப்போ ஆண்டவர் அதை 4 நாள் கழிச்சு கூட அதை ரெஸ்டோர். அப்போ யோசித்து பாருங்க. இப்போ கல்லறைக்குள்ள செத்த பிரேதத்தை போல இருக்கிற லாசருவை வெளியே ஆண்டவர் கொண்டு வந்து தன்னுடைய அந்த குடும்பத்தில் நிறுத்தும் போது அந்த குடும்பம் எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை பார்த்துருக்கும். சில விஷயங்கள் நம்ம கூட இருக்கும்போது பெருசா தெரியாது, ஆனா நம்மளை விட்டு போயிட்டு திரும்பி வரும்போது யாப்பான்னு இருக்கும். ஆமாவா இல்லையா? பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, கூட இருக்கும் போதே பத்திரமா பார்த்து. என்ன யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க. எனக்கு அவன் பக்கத்து கை கொடுத்து சொல்லுங்க, கூட இருக்கும் போதே பத்திரமான செஞ்சுக்கங்க, பார்த்து. ஆமென். அதுதான் ஆண்டவர் வந்து அந்த வெள்ளி காசு தொலைச்ச
திருப்பி தேடி எடுக்கும்போது ஒரு பெரிய என்னைக்குமே சில விஷயங்கள் போயிட்டு திரும்பும்போது பெரிய ஹாப்பினஸ் இருக்கும். ஏன்னா அப்பந்தான் எவ்வளோ பெரிய விஷயத்த தேவன் நம்ம வாழ்க்கையில் வச்சிருந்திருக்கிறார், அதோடைய வேல்யூவே தெரியாமல் போயிட்டோமே ஆண்டவரே. ஆனால் திருப்பி வரும்போது அவ்வா இனி விட மாட்டேன் ஆண்டவரே. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவ மரித்து 4 நாள் ஆன பிறகு கூட கர்த்தர் அந்த குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்து அந்த குடும்பத்தில் லாசர்வை போய் நிறுத்தும் போது அந்த குடும்பம் எவ்வளோ ஹாப்பினஸாக இருந்திருக்கும். அம்மாவா இல்லையா? பக்கத்தில் வீட்டில் உள்ளவங்க எல்லாம் அந்த சந்தோஷம் எப்படி இருந்திருக்கும், அவங்களுடைய அதை சொல்கிற விதங்களே எப்படி இருந்திருக்கும். கரெக்டா இல்லையா? ஆமே. இப்போ இது ஏன் நான் சொல்கிறேன்னா, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உனக்கும் அப்படிப்பட்ட காலம் வருகிறது. உனக்கும் எல்லாம் சொல்லுங்க, எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு காலம் வருகிறது, எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு நேரம் வருகிறது. ஆமே. நான் இன்னும் ஒரு விதவையின் மகன் மரித்து போகும் கூட எல்லாம் கொண்டு போய் பாடையில இங்க ஒண்ணு கல்லறையில மூடியே போட்டாச்சு, அங்க கல்லறைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் அற்புதம் செய்யற வே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரே மாதிரி செஞ்சுட்டு இருக்க மாட்டார், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக செய்கிறார். இங்க என்ன நடக்குது, கல்லறையில் போய் மூடி போட்டு 4 நாள் ஆச்சு, அங்க கல்லறைக்கு போய்கிட்டு இருக்குது. அப்ப என்னது, கல்லறைக்கே போயிட்டே இருக்கும் போதும் அவர் அற்புதம் செய்கிற தேவன், கல்லறைக்குள்ள 3 நாளும் அவர் விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஒரு ஆமை. கரெக்ட் தானே? கல்லறைக்கு கொண்டு போய்கிட்டு இருந்த போதும் அற்புதத்தை செய்வார், கல்லறையில கொண்டு போய் போட்டு 4 நாள் ஆனாலும் அற்புதத்தை செய்ய அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் தயையோ என்னும் உள்ளது முன் போல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எங்க வாழ்க்கையில் கர்த்தர் எங்களை மறுபடி முன் போல? விசுவாசிக்கிறீங்களா? பெரிய ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்க ஆண்டவர்கிட்ட. விசுவாசத்துல பாருங்க, சின்னதெல்லாம் எதிர்பார்க்காது, ரொம்ப பெருசா எதிர்பாரு. ஆமே. கிரகிக்க முடியாத, எண்ணி முடியாது. ஆமே. ஆண்டவர் நமக்கு செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமே. இயேசு நல்லவன், அவன் வல்லவன், அவன் தயையோ என்னும் உள்ளது. இயேசு நல்லவன், அவன் வல்லவன், அவன் தயையோ என்னும் உள்ளது. பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல ஸ்துதிச்சிடுகா அவன்டே நாமம். பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல ஸ்துதிச்சிடுகா அவன்டே நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திரமும் பகுமான் சக்தியும் பலவும் என் இயேசுவினே. இயேசு நல்லவன், அவன் வல்லவன், அவன் தயையோ. இயேசு நல்லவன், அவன் வல்லவன், அவன் தயையோ என்னும் உள்ளது. பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல ஸ்துதிச்சிடுகா அவன்டே நாமம். பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல ஸ்துதிச்சிடுகா அவன்டே நாமம். ஹல்லேலூயா. சொல்லலாமா? சக்தியும் பலவும் என் இயேசுவினே. மகத்துவமும் ஞானமும்
இயேசுவின் மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திரமும் பகுமானம் சக்தியும் பலவும் என் இயேசுவின் மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திரமும் பகுமானம் சக்தியும் பலவும் என் இயேசுவின். ஆமென். நல்ல கரங்களா செய்து இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். கம் ஆன். வாழ்க்கையில ஆண்டவர் மகா பெரியவர். ஆமென். நமக்குள் இருக்கிற தேவன் மகா பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் எதை குறித்தும் எந்த காரியத்திலையுமே நம்ம குறைச்சி நினைச்சுக்க வேண்டாம். ஆமென். எதை பார்த்து நம்ம பெருசா நம்ம ஆச்சரியப்பட்டு விட கூட வேண்டாம். தேவன் அதை விட பெரியவராய் நமக்குள்ள இருக்கிறார். ஆமென். பணத்தை யாரோ ஒருவேளை உடனே ஒன்று சொல்றேன், ஒரு காலங்கள் அறியாத நாட்களில் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்போம். சில மனுஷர்களுடைய ஆசீர்வாதங்களை பார்த்து வேத்திருப்போம். ஆனா கிறிஸ்து என்கிற தேவன் நமக்குள்ள இருந்தார். அவர் பெரியவர். அவரை விட இந்த உலகத்துல நீ குறைஞ்சவன். அவர் உனக்குள்ள இருக்கும்போது நீ குறைஞ்சவனே இல்ல. எதை பார்த்து நீ பிரமிக்க வேண்டாம். ஏன்னா அவர் பிரமிக்கத்தக்கவராய், ஆச்சரியமானவராய், அதிசயமானவராய். ஆமென். ஆண்டவர் முன் போல. சந்தோஷமா இருக்கிறவங்க ஆமென். 2024 நவம்பர் மாதம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க வாழ்க்கையில் விசுவாசத்தோட இருங்க. எல்லாவற்றிலும் உங்களை கர்த்தர் மறுபடியும் முன் போல. ஆமென். பக்கத்தில் உள்ளவங்களை டச் பண்ணி சொல்லுங்க, முன் போல உங்களை அழகுபடுத்த போகிறேன். ஆமென். முன் போல இழந்து போன சொல்லுங்க, முடி கூட வளரட்டும். என்ன ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமென். முடி இல்லாதவனுக்கு தான் அது வழி தெரியும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென். ஆமா, விசுவாசத்தை பெற்றுக்கொள்வோம். என் கர்த்தரால் செய்ய முடியாதா? அதான் சொல்லுவோம்ல, இப்போ சுகர் வியாதியாக இருக்கட்டும், இந்த வழுக்கு தலையாக இருக்கட்டும், தாத்தாவுக்கு இருந்தால் அல்ல அப்பாவுக்கு இருந்தால் அது வரும், ஜெனட்டிக் வந்து டாக்டர் சொல்கிறது. நான் என்ன சொல்ல வரேன், நம்ம அப்பா முடி வேற மாதிரி இருக்குமே. தலைமயிர் சுருள் சுருளானவர், வெண்மையும் சிகப்புமானவர். தலைமை சுருள் சுருளானவர், வெண்மையும் மானவர். அழகானவர் இயேசு. ஆஹா, அழகானவர், இனிமையானவர் இயேசு. நேசமானவர், ரோஜா தோட்டம். ஆகா ஆகா, ரோஜா தோட்டம். நேசர் மடியிலே, நேசர் மடியிலே. அம்மே விசுவாசிக்கிறீங்களா? அதை விசுவாசிச்சீங்கன்னா அப்படியே நம்ம கர்த்தர் செய்வார். நம்ம அப்பா எப்படியோ அப்படிதான் பிள்ளைகள் இருப்பான். ஆமே. நானே அதை ஒரு முறை ஆண்டவர் அப்படி நான் பார்த்துருக்கேன். ஆமா, அவருடைய முடியை நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ அழகா இருக்கும். ஆமென். ஆனால் அந்த சுருள் முடிதான் அவர் அப்படியே அது ஒரு பிளேஸில் ஒரு மேடல் அப்படியே ஆண்டவர் ஏறுற மாதிரி நான் பார்க்கும்போது அவ்வளோ அழகா அது இருந்தது. ராமன் சொல்லக்கூடாதா? அப்போ ஆண்டவர் நம்ம சண்டை போடலாம், தப்பு இல்லை. நீங்க மட்டும் அப்படி வச்சிருக்கீங்க. ராமே, ஹல்லேலூயா. முன் போல எல்லாவற்றிலும். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாவற்றிலும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் வாழ்க்கையில்
இனி எல்லாவற்றிலும் முன் போல கர்த்தர் என்னை நிலைப்படுத்துவார். ஆமென். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாமா? எரேமியா 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். நீங்க எல்லாம் அப்படியே ஆவியில இந்த வார்த்தையை நம்ம அப்படியே ரிசீவ் பண்ணுவோம், அப்படியே பெற்றுக்கொள்வோம். ஆண்டோடைய வார்த்தை அப்படியே உங்க வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றுமா எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். விசுவாசிக்கிற பிள்ளைங்க பெற்றுக்கொள்ளுங்க, கரங்களை தட்டி. கம் ஆன். ரன்னிங்லாம் ஓடுறவங்கள பார்த்துருக்கீங்கன்னா நம்ம ஊரில் தான் எதை நம்ம பிடிச்சி சும்மா காலில் வச்சு ஓடும். சிலவங்க இங்கெல்லாம் வந்து அந்த ஆத்லெட்டில் இருக்கிறவங்க, அந்த பெரிய லெவலில் ஓடுறவங்களாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு காலுக்கு கீழே அந்த அந்த அது என்ன பேர் எனக்கு தெரியல, அது ஒன்று தரையில் அடித்து வச்சுருப்பானுங்க. அவன் அதில் தான் நிற்பான், ஃபுட் ரெஸ்ட் அந்த இருக்கும். ஏன் அதை அப்படி அவன் போட்டு வச்சிருக்கிறான்னா, அவன் கோன்னு சொல்லும் போது அவனுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து அவன் ஃப்ரண்ட்ல போற மிஞ்சி போனா அதுல எத்தனையோ செகண்ட்ஸ் வேணா அவன் சேவ் பண்ணலாம். ஆனா அந்த செகண்ட்ஸை கூட அவனை விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பாரு, எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆமாவா இல்லையா? நீங்க பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்த்துருக்கீங்க தானே? எல்லா இப்போ நம்ம ஒலிம்பிக்லலாம் எல்லாருமே அதை யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது எவனாவது ஒருத்தன் அதை கொண்டு வரும்போது நம்ம அவனை அப்படி பார்ப்போம், என்னடாமோ தூக்கிட்டு வரான்டான்னு. நமக்கு அப்போ ஒன்றுமே தெரியாத, நமக்கு வெறுங்காலில் தான் நம்ம ஓடணும். கரெக்டாக இல்லையா? வெறுங்காலில் தான் நம்ம ஓடி இருக்கோம். அந்த ஸ்பைக்ஸும் கூட நமக்கு சொல்ல தெரியாது ஒரு நேரம், அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணது கிடையாது. ஏதோ காலேஜ் போகும்போது கொஞ்சம் ஃபுட்பால் விளாடுறதுக்காக பூட்டு வாங்கி கொஞ்சம் யூஸ் பண்ணி பூட்டில் போட்டு விளாண்டுருக்கோம், அவ்வளோதான். அப்போ அந்த நாட்களில் அந்த ஆத்லெட்டில் உள்ளவங்களாம் கொண்டு போகும்போது ஒரு மாதிரி வருவானுங்க, இவங்களாம் நம்மளே பார்ப்போம். நம்மளாம் ஏன் தெரியுமா? அந்த அவன் கோ சொல்லும் போது அவனுக்கு ஒரு புஷிங் கிடைச்சு அவன் கொஞ்சம் போடுறதுக்கு ஒரு எப்படி சொல்றது, அதை ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும். ஏன்னா ஒரு இப்படிங்கிறதுக்குள்ளே தான் 100 மீட்டர்ஸ் ஓடி முடிஞ்சிருவாங்கல்ல. அப்போ அவன் எதுக்காக அதை வச்சு ஓடுறான்? ஒரு செகண்ட் கூட என்ன செஞ்சிடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம எப்படி இருக்கோம்? யோசிச்சு பாரு. அவனே அவ்வளோ அலர்ட்டா, அவ்வளோ ஆயத்தத்தோடு. நான் இன்னைக்கு ரொம்ப காலைல உட்கார்ந்து நிறைய விஷயத்தை யோசித்து பார்த்துட்டே இருந்தேன். கர்த்தருடைய பிள்ளைங்க எவ்வளவு நிர்விசாரமா இருக்கிறோம் தேவனுடைய காரியத்துல. பைபிள் அழகா இருக்கிறது, ஆவியிலே அனலாயிருங்கள். எப்படி இருக்கணுமா? அனலாயிரு. தேவன் நமக்கு வைத்திருக்கிற எவ்வளவோ மேன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்றதற்கு நீ அனலாயிரு. ஆமே. வனாந்தரத்தை போல வனாந்தரத்திலேயே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாத. அனலாயிரு. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது எப்படி உட்கார்ந்து இருக்கணும்? பெற்றுக்கொள்றதுக்கு. நான் ஆண்டவரை புறப்படுற வார்த்தையை எவன் வாங்குறானோ இல்லையா, எவ வாங்குற இல்லையோ, நான் வாங்குறேன் ஆண்டவரே. அப்படி இருங்க. ஆமா, எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஆமே. கேட்கிற ஒவ்வொரு வார்த்தை ஆண்டவரே மின்னல் மாதிரி நான் ரிசீவ் பண்ண போறேன் ஆண்டவரே. மின்னல் மாறி இப்படிங்கிறதுக்குள்ளையும் அதை நான் பெற்றுக்கொள்ள போறேன் ஆண்டவரே. ஆமே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு கிருபை எத்தனை பேருக்கு வேணும்? ரெடியா இருக்கிறவங்க எல்லாம் கரங்களை அசைத்து காட்டுங்க பாப்போம். நல்லா அப்படியே ஆவியில் நிறைய அந்நிய பாஷைகளை பேசுங்க பாப். ஈசு நல்லவன் ரகதலாரா அவதயோ என்னும் உள்ளது. பெருவெள்ளத்தின் நீரச்சல் போல ஸ்துதித்திடுக அவன்டே நாம். ஹalleluya ஷடலதலதரவா ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து அரராத் சத்தமாய் ஹalleluya ஹalleluya. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திரமும் பகுமானம் சக்தியும் பலவும் என் இயேசுவினே.
மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திரமும் பகுமானம் சக்தியும் பலனும் என்னே. ஈசு நல்லவன், அவன் வல்லவன், அவன் தயையோ என்னும் உள்ள. நல்லா சொல்லுங்க, அறிக்கை பண்ணி ஆவியில் நிரம்பி. இயேசு நல்லவன், அவன் வல்லவன், அவன் தயையோ என்னும் உள்ள. பெருவெள்ளத்தின் நீரச்சல் போலே ஸ்துதிச்சிடுகா அவண்டேனா ரகதலபா. பெருவெள்ளத்தின் ஈரச்சல் போலே ஸ்துதிச்சிடுகா அவண்டேனா. ஹல்லேலூயா, ஹே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகத்துவமும் ஞானமும் கனமும் பலனும் என் இயேசுவினே. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திரமும் பகுமானம் சக்தியும் பலனும் என் இயேசு. എന്റെ കർത്താവേ, എന്റെ യഹോവേ, നീ എനിക്ക് നന്മയുമല്ല. എന്റെ കർത്താവേ, നീ ഒളിയൻ ഒരു നന്മയുമല്ല. ഭൂമിയിലുള്ള വിശുദ്ധന്മാരോ അവർ എനിക്ക് ശ്രേഷ്ഠന്മാർ തന്നെ. ഭൂമിയിലുള്ള വിശുദ്ധന്മാരോ അവർ എനിക്ക് ശ്രേഷ്ഠന്മാർ തന്നെ. ഹല്ലേലൂയ. നല്ല കൈതടി പാടலாமா? ഹല്ലേലൂയ. மகத்துவமும் ஞானமும் ஆமென். மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திரமும் பகுமானம் சக்தியும் பலவும் என்னே. ரகதல ரகல ஷெரெரெரெரெரெ அந்தலர ஓ லிஹந்தல ரஹந்தலபா. அப்படி அக்னி பாஷைகளை பேசுங்க. லிபாதலபா. முன் போல நிலைப்படணும்னா ஏய் கர்த்தரை துதிக்க ஆரம்பி, அவரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பி. துதிக்க துதிக்க துதிக்க. அப்படி வாசிப்போமா? வாசிக்கலாம். எரேமியா 30 அதிகாரம் 17 வசனம். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி, அவர்கள் உன்னை கேட்பாரு, கேட்கறதுக்கு நாதி இல்லாதபடி ஒரு பர்சனா உன்னை பார்க்கறாங்க. விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால், உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் உன் சொல்லுகிறார். காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல ஐயா, மனுஷன் சொல்லல, கர்த்தர் சொல்றாரா. உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன்னு சொல்லியிருக்காங்க. உன்னை தள்ளுண்டவள் என்று இந்த உலகம் பார்த்து சொல்லி இருக்குது. உன்னை பார்த்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, உன்னை பார்த்து யோசித்து கொண்டிருக்கிறாங்க. இவனுக்கு கேட்கறதுக்கு யாருமே இல்லை, இவனை தூக்கி எடுப்பதற்கு யாருமே இல்லை. யார் இருக்கிறா? இப்ப சொல்றார், நான் இருக்கிறேன், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன், நான் உன் காயங்களை ஆற்றுவேன். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சத்துருவை பார்த்து சவால் விட்டு சொல்லுங்க, அவர் எனக்காக யாவையும், எஸ், எனக்கு அவர் ஆரோக்கியம் வர பண்ணுவார். முன் போல இழந்த ஆரோக்கியத்தை மறுபடி வர பண்ணுகிறார். எஸ் எஸ். சூரச் செடியில படுத்திருக்கிற எலியாவை போல படுத்திருக்கிறாயோ, உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி, உனக்கு பலத்தின் மேல உன்னை பலனடைய செய்து, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், உனக்கு ஒரு பலனை கொடுக்கிறார், ரெஸ்டோர் பண்றார், உன்னை மறுபடி ரெஸ்டோர் பண்றார்.
இழந்த ஆரோக்கியத்தை மறுபடி பெற்றுக்கொள்வோமா? கமோன் கமோன் கமோன். உனக்கு நான் ஆரோக்கியம் வர பண்ணி லபடா லபடா லபா. உன் குடும்பம் இழந்த ஆரோக்கியம், உன் குடும்பம் இழந்த சமாதானம், உன் குடும்பம் இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடி கதை சொல்ற, நான் அதுல ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். எதுலாம் ஹெல்த்லெஸ்ஸா இருக்கியோ, வீக்னஸா இருக்கியோ, அதுலெல்லாம் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன்னை பலனடைய செய்து, எவன் உன்னை தள்ளுண்டவன் சொன்னானோ விசாரி, கர்த்தர் உன்னை கைவிட்டுட்டார், உன்னை விட்டுட்டார் என்று சொன்னார்களோ, அவர்கள் முன்பதாகவே உனக்காக நான் நின்று உன் பட்சமாய் உனக்காக நான் வழக்காடி உன்னை நான் ரட்சித்துக் கொள்வேன். நீ என் ஜனம் என்று இந்த தேசம் அறிந்து கொள்ளும்படியாய் உனக்கு நான் ஆரோக்கியம் வர பண்ணுவேன். பெற்றுக்கொள். கையை தட்டி வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்கிக்கோ. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். தேவ பிள்ளையாய் உன்னை வெளிப்படுத்துவதற்கு, நீ அவர் ஜனம் என்று சொல்வதற்கு, நீ அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவன் என்று அறிக்கை செய்வதற்கு, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை கர்வத்தோட சொல்லும்படியா, எஸ், உன்னை விசாரிப்பாரட்ட சீயோன் தள்ளுண்ட என்ற பெயரை மாற்றி உன்னை நான் எப்பொழுதும் உன்னை உன் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. நீ தள்ளுண்டவன் அல்ல, தள்ளுண்டவன் அல்ல. தேவ பிள்ளையே, உனக்கு நான் ஆரோக்கியம் வர பண்ணி பெற்றுக்கொள்வோமா? Receive it, take it everyone. ஒவ்வொருவரும் பெற்றுக்கோ. Yes Father, நான் உனக்கு எதுல ஆரோக்கியம் வர பண்ணணுமோ அதிலெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு ஆரோக்கியம் ஆரோக்கியம். காயங்கள் இருக்குதோ, ஆறாத புண்ணுகள், ஆறாத காயங்கள், ஆறாத வலிகள், ஆறாத வடுக்கள், இன்னைக்கு அந்த ஆறாத எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து சொல்றார், உன் காயங்களை நான் ஆற்றி, உன் காயங்களை, உனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின, அதனால உனக்கு காயங்களாய் மாறின காயங்கள், நம்ப வச்சு கழுத்தறுத்த காரியங்கள், அதனால ஏற்படுத்தப்பட்ட காயங்கள், அந்த காயங்கள் எல்லாவற்றையும் ஆற்றுகிற தேவன். விசுவாசிக்கிற பிள்ளைங்க, take it. அவன் நல்லவர் சொல்லு. உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை நீ கேட்டு கொண்டிருக்கும் போதே, கிளையாத்தின் பிசின் தைலம் இல்லையோ, இஸ்ரவேல் ரண வைத்தியம் இல்லையோ, என்னை அவர் உன் காயங்களை ஆற்றுவே, காயங்களை ஆற்றுவார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உன் காயங்கள் மறைகிறது. முன்போல மாத்தணும்னா இதெல்லாம் செய்யணும். சில விஷயத்தெல்லாம் அப்படியே தடமே இல்லாம ஆண்டவர் கொண்டு போயிடுவார். கை உயர்த்தி அல்லையா சொல்லுங்கப்பா, ஆமாவா இல்லையா? தடமே இருக்காது. நீங்களா அது, அவங்களா நீங்க, அப்படிங்கிற அளவுக்கு கர்த்தர் கிரியை செய்வார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க, ஆமென். அல்லையா சொல்லக்கூடாதா? காயங்களை ஆற்றுவார் என்று சொல்றார். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆண்டவர் அதை நினைச்சிட்டார். முன் போல என் பிள்ளைகளை நான் முன் போல. வாவ், நல்லவர்ல ஆண்டவர், எவ்வளவு நல்லவர்னு சொல்ற பிள்ளைங்க கரங்களை உயர்த்தி, அப்பா உன் போல அந்த சந்தோஷத்தை, அந்த மகிழ்ச்சி
வர நாட்கள் பண்டிகையின் காலங்களாக இருக்க போகிறது. பண்டிகையின் காலங்கள் சந்தோஷத்தின் காலங்களா, மனமகிழ்ச்சியின் நாட்களாய், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற காலங்களாய், முன்போல ஆண்டு நிலைத்து போ காயங்கள்லாம் ஆற்றும் போது நீங்க எல்லாரும் மரியாள் மாதிரி பாடுவீங்க. கர்த்தரை போற்றியே வாழ்த்துது கனிந்துமே என் ஆத்துமா, கனிந்துமே என் ஆத்துமா, களிக்குதே என் ஆவி கருணை கூர்ந்தனர் பரமாத்துமா, களிக்குதே என் ஆவி கருணை கூர்ந்தனர் பரமாத்துமா. ஆண்டவர் தம்புயத்தை உயர்த்தி பராக்கிரமம் செய்திட்டார், பராக்கிரமம் செய்திட்டார். அகந்தையுள்ளோரை சிதறடித்தார், அன்பர் கருள் மாறி பெய்தார். அகந்தையுள்ளோரை சிதறடித்தார், அன்பர் கருள் மாறி பெய்தார். இன்று தன் அடிமையின் தாழ்மை இறையவர் கண்ணோக்கினார், இறையவர் கண்ணோக்கினார். என்றென்றும் எல்லோரும் புகழ, என்றென்றும் எல்லோரும் புகழ. மரியாளுடைய பாடல்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? கிறிஸ்மஸ் டைம்ல அந்த பாடலை சொல்லுவாங்க, நம்ம படிப்போம். லூக்கால இருக்குது, என் ஆத்துமா கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனுக்குள் களி கூறுகிறது. அவர் தமது அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இது முதல் இதுவரை எல்லாரும் என்ன செய்வாங்க? பாக்கியவதி என்பார். அப்படி நிறைய காரியத்தையா அவங்க சொல்லுவாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஆண்டவர் தம் புயத்தை உயர்த்தி, உன்னை தள்ளுண்டவள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன். அன்னைக்கு அந்த நாட்களில் மரியாள் இந்த பாடலை சும்மா பாடலை, எவ்வளவோ நெகட்டிவிட்டி, எவ்வளவோ வேற மாதிரி காரியங்கள். ஒரு கன்னியா இருக்கிற ஒரு மரியாள் பரிசுத்த ஆவியால் இயேசுவை பெற்றெடுக்கும் போது இந்த உலகம் எப்படி அவங்கள பார்த்துருக்கும், எப்படி பேசியிருக்கும், கரெக்டா இல்லையா? அப்பதான் அவங்க சொல்றாங்க, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆமென். ஆண்டவர் தம்புயத்தை உயர்த்தி பராக்கிரமம், பராக்கிரமம் செய்திட்டார். அகந்தையுள்ளோரை சிதறடித்தார், அன்பர் கருள் மாறி. பரிசுத்த நாமம் மகிமையாய் பகுத்தார் அனைத்தும் நல்லது. பயந்தவர்களுக்கு அவர் இரக்கம் பரம்பரைகளுக்குள். அது இதெல்லாம் நம்ம சிஎஸ்ஐல நம்ம கிறிஸ்மஸ் டைம்ல இந்த பாட்டை பாடுவோம். நம்ம ஆட்கள் எப்படி கொண்டு போயிட்டாங்கன்னா, லெந்து காலத்துக்கு ஒரு பாட்டு, கிறிஸ்மஸ்க்கு ஒரு பாட்டு, புது வருஷத்துக்கு ஒரு பாட்டு, செத்த வீட்டுக்கு ஒரு பாட்டு, கல்யாண வீட்டுக்கு ஒரு பாட்டு, அந்தந்த சிச்சுவேஷனுக்கு அந்தந்த பாட்டு. ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்கள் லைஃப்ல ஆண்டவர் வச்சிருக்கிற பாட்டு ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு பாட்டு இல்லை, எல்லா நேரத்திலையும் அவரை மகிமைப்படுத்துகிற, உயர்த்தக்கூடிய. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்ப எங்கேயோ ஏதோ ஒரு காரியத்தை பேசிட்டு இருக்கிறோம், ஆண்டவர் அதை அப்படியே இங்க கொண்டு நம்மளை சேர்க்கிறாரு. ஆமாம் இல்லையா? விசாரிப்பாரட்ட சீயோன் தள்ளுண்டவள். கர்த்தர் இன்னைக்கு அவ பட்சத்துல இருந்து நம் பட்சத்துல இருந்து. ஆமென். எல்லா நேரமும் எல்லா காலங்களிலும் எல்லா பாடல்களையும் பாடுவோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென்.
ஆமா, பிறந்த கிறிஸ்து ஆண்டவர் பிறப்பின் பண்டிகை பாடல, பிறப்பின் பண்டிகை இல்லை எவ்வளவு எவனாலும் பாடலாம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகை பாடல, கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அன்னைக்கு மட்டும் பாட வேண்டாம், என்னாலும் பாடுவோம். ஆமே, ஆனந்த கீதங்கள். எல்லாரும் சொல்லுங்க ஆனந்த கீதங்கள். ஆமே, எல்லாரும் சொல்லுங்க ஆனந்த கீதங்கள் பாட போறீங்க. ஆமேன் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமேன். நல்லா பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க ஆனந்த கீதங்கள். அவர்கள் உன்னை விசாரிப்பாரட்ட சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பேரிட்டபடியினால் உனக்கு நான் ஆரோக்கியம் வரப்பண்ணி உனக்கு ஒரு பேரை வச்சிருக்காங்க பார். உனக்கு தள்ளுண்டவள் என்று பேரிட்டு அந்த பேரையை மாத்திரண்டா, அந்த பேரையை கிறுக்கி போடுறண்டா. உனக்கு விரோதமாய் எழுதப்பட்ட பேரை, உனக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட பேரை, எஸ் எத்தனை பேர் நம்புறீங்க? உனக்கு ஒரு பேரை அவங்க வச்சிருக்காங்களா? இன்னைக்கு நான் வாரண்டா உனக்காக, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை நான் ஆற்றி. ஆமென். அடுத்து சொல்ற 18ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன் போல நிலைப்படும். எல்லாரும் சொல்லுங்க அரண்மனை முன் போல. நல்ல கைதட்டி. வருகிற பண்டிகை எல்லாம் இனி முன் போல கொண்டாடுவீங்க. கைதட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சந்தோஷத்தோட. எத்தனை பேருக்கு வேணும் கைதட்டி? வாங்கிக்க. இனி வருகிற நாட்கள், பண்டிகைகள், புதிய ஆண்டுகள் எல்லாம் இனி வேற மாதிரி கொண்டாட போறோம். ஆடல் பாடல். ஆமென். your season. எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? your season. கொண்டாட போகிறோம். விசுவாசத்தோடு சொல்லுங்க கொண்டாட போகிறேன். ஆமென். கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். ஆண்டவர் அழகா சொல்றார் பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்புவேன். இன்னைக்கு திருப்புவா. ஆமென். உனக்கு எதிரானவைகளை கர்த்தர் திருப்புகிற வேளை. உனக்கு எதிரான சூழ்ச்சிகளை கர்த்தர் திருப்ப வேண்டிய வேளை. உனக்கு எதிராக இருக்கிற மனுஷிக வல்லமைகளை கர்த்தர் திருப்ப வேண்டிய வேளை. எத்தனை பேர் ரிசீவ் இட்? அந்த வியாதியை உன்னிலிருந்து திருப்புவார். அந்த சாபத்தை உன்னிலிருந்து திருப்புவார். அந்த கஷ்டங்களை உன்னிலிருந்து திருப்புவார். அந்த கண்ணீரை உன்னிலிருந்து திருப்புவார். அந்த அவமானங்களை, அந்த நிந்தனைகளை, அந்த வேதனைகளை உன்னிலிருந்து திருப்பி, அந்த தத்தளிப்பை உன்னிலிருந்து திருப்பி. ஆமென். அந்த ஒட்டிங்கின ஆவிக்கு பதிலாக அதை திருப்பி துதியின் ஆடையை உனக்கு கொடுத்து. எஸ். எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? அல்லேலூயா. திருப்புகிறார். யாக்கோபுடைய சிறையிருப்பை அந்த நாட்கள் முடிந்து போகிற. எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? அவங்க மட்டும் கைகளை உயர்த்தி. அந்த இதை பார்த்து தானே நிறைய பேர் சொன்னாங்க. அந்த சிறையிருப்பை பார்த்து தான் நிறைய பேர் சொன்னாங்க, இவள் விசாரிப்பாரட்ட சீயோன், இவள் தள்ளுண்டவள், இவன் தள்ளுண்டவன். ஆண்டவர் சொல்றார், எது மேல நுகம் இருந்துச்சோ அந்த நுகத்தை இன்றைக்கு நான் நீக்கி போட்டு அதை திருப்பி போட்டு அவன் வாசஸ்தலங்களுக்கு நான் இரக்கம். தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டினார். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு அவர் இரக்கம் செய்யக்கூடிய காலம், என் குடும்பத்துக்கு அவர் இரக்கம் செய்யக்கூடிய காலம். இவ்வளவு நாட்கள் நான் பட்ட பாடுகளுக்கு, வேதனைகளுக்கு, அவமானங்களுக்கு, கண்ணீருக்கு, துக்கங்களுக்கு அவர் இரக்கம். வாங்கிக்க. உன் குடும்பத்துக்கு கர்த்தர் இரக்கம் செய்ய வேண்டிய வேலை. இந்த அரராத்துக்கு கர்த்தர் இரக்கம் செய்ய வேண்டிய வேலை. எஸ் லார்ட். வரபா தலபா துகமாடலாதரா. உன் வாசஸ்தலங்களுக்கு, அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வே. நீ ஒரு நாள் சொல்ல போற, மரியாளை போல இன்றவர் தன் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். என் தாழ்மையை அவர் நோக்கி பார்த்தார். அவர் உனக்கு இரக்கம் செய்ய வேண்டிய வேளை. உனக்கு இரக்கம் செய்ய ரெடி ஆயிட்டார் என் ஆண்டவர். நம்புற பிள்ளைங்க நல்ல ரிசர்வ். ஆண்டவர் என் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்கிறார். இதை பார்த்து கொண்டு தேவ பிள்ளையே, உன் கூடாரங்களுக்கு என் ஆண்டவர் இரக்கம் செய்ய போகிறார். உன் பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வார். உன் கணவனுக்கு கர்த்தர் இரக்கம் செய்வார்.
வாசஸ்தலங்களுக்கு நான் உன் கூடாரம் இனி சந்தோஷத்தினால் ஆர்ப்பரிக்கும். உன் கூடாரம் இனி மகிழ்ச்சியினால் ஆர்ப்பரிக்கும். உன் கூடாரம் இனி சந்தோஷத்தினால் மகிழ்மையினால் லாகா தாலா டாலா தாகா தாடா லாடா தாரா பாடா ரெச ரெச வெற்றேனமாய் என் கூடாரங்களுக்கு என் வாசஸ்தலங்களுக்கு அவர் இரக்கம் செய்வாரா. உன் சிறையிருப்பை திருப்பி சும்மா இல்ல ஒன்னிலிருந்து திருப்பினாருனா உன்னை எவன் சிறை இருப்புக்கு ஆளாக்கினானோ, உன்னை எவன் தத்தளிக்க பண்ணினானோ, உன்னை எவன் ஒடுக்கினானோ, ரீகா தாலா பாடா லாபா தாலா பா சந்தாரா பாலா ரீகா தாலா பாடா. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஆமென். அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். தேவ பிள்ளையே, உன் வாசஸ்தலங்களுக்கு கர்த்தர் இரக்கம் செய்வார். அரராத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்க வாசஸ்தலங்களுக்கு கர்த்தர் இரக்கம் செய்வார். யூடியூப்ல பார்க்கிற தேவ பிள்ளைகளே, உங்க வாசஸ்தலங்களுக்கு கர்த்தர் இரக்கம் செய்வார். வேதம் அழகாய் சொல்லுகிறது, இரக்கம் செய்வேன். நகரம் மண் மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன் போல நிலைப்படும். விசாரிப்பாரற்ற பிள்ளையே, தள்ளுண்டவள் என்ன எண்ணப்பட்டவளே, இப்போ அரண்மனையை பார். இப்போ பார் உன் அரண்மனையை. இப்பொழுது பார் உன் வாசஸ்தலத்தை. இப்பொழுது பார் கர்த்தர் உன்னுடைய கூடாரத்தை திருப்பி தந்திருக்கிறதை, அந்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, அந்த மகிழ்ச்சியான காலங்களை இப்போ பார். இப்ப சொல்லட்டும் எவனாவது பார்த்து உன்ன, இப்ப சொல்லட்டும் உன்னை பார்த்து, இவள் தள்ளுண்டவள், இவள் விசாரிப்பாரற்ற சீயோன். நோ, இனி ஒருவன் ஒருத்தையும் சொல்ல முடியாது. வேணா, வேதம் சொல்லுகிறபடியே அது நிலைப்படுகிறது. முன் போல நிலைப்படுகிறது. முன் போல நிலைப்படுகிறது. அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும், எல்லாரும் சொல்லுங்க ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை வைத்தீங்க ஸ்தோத்திரம். ஸ்தோத்தரிக்கிறேன் நான், ஸ்தோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை. ஸ்தோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை. ஸ்தோத்தரிக்கிறேன் மனு உருவானவனை. ஸ்தோத்தரிக்கிறேன் மனு உருவானவனை. ஸ்தோத்தரிக்கிறேன் மோட்ச வாசலை திறந்தவனை. ஸ்தோத்தரிக்கிறேன் மோட்ச வாசலை திறந்தவனை. ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் நான். எல்லாருமா ஸ்தோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை. ஸ்தோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை. கனிவினை தீர்த்தவனை. ஸ்தோத்தரிக்கிறேன் கனிவினை தீர்த்தவனை. ஸ்தோத்தரிக்கிறேன் யூத காவலனை. அவளுடன் பாடும்போதே ஆண்டோட அற்புதம் நடக்கட்டும். கூடாரத்தில் இனி ஆடல் பாடல் சத்தம் ஸ்தோத்திரங்கள் கேட்கட்டும். காவலனை அவளுடன். ஸ்தோத்தரிக்கிறேன் யூத காவலனை அவளுடன். ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் நான். ஸ்தோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை. ஸ்தோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர. ஸ்தோத்தரிக்கிறேன் என்னை ரட்சித்தவனை. ஸ்தோத்தரிக்கிறேன் என்னை ரட்சித்தவனை. ஸ்தோத்தரிக்கிறேன் கிறிஸ்து இயேசு நசராதிபனை. ஸ்தோத்தரிக்கிறேன் கிறிஸ்து இயேசு நசராதிபனை. ஸ்தோத்தரி எல்லாம் கைதடி சொல்லலாமா? ஸ்தோத்தரிக்கிறேன் நான்.
தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை. ஆஹா ஆஹா. நல்ல பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சிரிச்ச முகமா ஆகா ஓஹோ. சத்தம் கேட்க ஆரம்பிச்சிட்டு சோத்திரம் கேக்குத. நல்ல பக்கத்துல சிரிச்ச முகமா சொல்லுங்க ஆகா ஓகோ. ஆடல் பாடல் சத்தம்லாம் என் கூடாரத்துல கேட்க ஆரம்பித்துட்டு. அழகா வேதம் சொல்லுகிறது. ஆழமா சொல்றேன் ஆவியில. என்னைக்கு நம்ம கேம்ப் நம்ம நடத்தணும் 3 நாட்களுக்கு பிறகு ஆண்டவர் நல்ல ஒரு ஆழமான ஒரு காரியத்தை ஆவியில எனக்குள்ள எப்பவுமே நான் அதை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நான் எப்பவுமே சும்மா சொல்றேன்னு நினைச்சிக்காதீங்க. அதை தீர்க்க தரிசனமா சொல்ல ரொம்ப நல்லா இருக்க போகிறோம். இனிமே இப்படியா கை தட்டுவீங்க ஐயா? நான் மட்டும் நல்லா இருக்க போறேன்னு சொல்ல, நம்மளை பார்த்து சொல்றேன், உங்களை பார்த்து சொல்றேன். நம்மலாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்மலாம் ரொம்ப 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 நல்லா இருக்க போறோம். வாங்க தேவ பிரசன்னத்துல இத ரொம்பவே ரொம்பவே அவைகள் இந்த ஸ்தோத்திரம். ஓ கூடாரத்துல எப்படி இருக்கு நீ ஸ்தோத்திரம்? அப்படி அந்நிய பாஷையில பேச ஆவியில நேரம் ஏமன் என் கூடாரம் இனி ஸ்தோத்திரத்தால. கம் ஆன் பீப்பிள். நல்ல 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 ஹalleluya. ஏமன் அவைகளின் ஸ்தோத்திரம், ஆடல் பாடலின் சத்தம். ஆமென். ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். முன் எல்லாம் சொல்லுங்க, இனி புறப்படும். அழகா சொல்றார், அவர்களை வர்த்திக்க பண்ணவே அவர்கள் குறுகி போவதில்லை, நான் சிறுமை அடைவதில்லை. ஓஹோ குறுகி போவதில்லை, நான் சிறுமை ஷடலதலரகா. நான் குறுகி போவதில்லை, நான் சிறுமை அடைவதில்லை. ஓஹோ குறுகி போவதில்லை, உன்னை துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப, துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே. நல்ல அரராத் ஆடி பாடி துதி. இதுதான் நடக்க போகுது உன் வாழ்க்கையில். ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. செய்வாரே சத்துருவின் இஷ்டத்திற்கு, சத்துருவின் தந்திரங்களுக்கு, திட்டங்களுக்கு உன்னை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டார். துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப துதிக்க வைப்பாரே, என்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே. துயரங்கள் எல்லாமே ஆகா ஆகா என்னை துதிக்க வைப்பாரே. உயிர் தெழும்ப செய்வாரே. அப்படி எளிமை நில்லுங்க எல்லாரும். அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? 19ஆம் வசனம், 20ஆம் வசனம். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் சொல்லுங்க, என் கூடாரத்திலிருந்து
ஸ்தோத்திரமும் ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை சொல்லுங்க, என்னை எங்களை வர்த்திக்க பண்ணுவார். நாங்கள் குறுகி போவது இல்லை, நாங்கள் சிறுமைப்படுவது இல்லை, எங்களை மகிமைப்படுத்துவார். ஆமென். வேதம் சொல்ல அடுத்த வசனம், அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அரமனை மாத்திரம் முன்போல இல்லை, உன் பிள்ளைகளும். என ஆண்டவர் உன் பிள்ளை குறித்து என்ன சொன்னார்? உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். உன் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள், ஒலிவ மர கன்றுகளை போல. அவர்கள் சபை எனக்கு முன்பாக, எல்லாம் அரராத் தேவனுக்கு முன்பாக திடப்படுகிறது. நல்ல கை தட்டி அரராத்துக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அரராத் பவர் மினிஸ்ட்ரிக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அரராத் வல்லமை ஊழியங்கள் தேவனுக்கு முன்பாக நீ திடப்படும். கர்த்தர் திடப்படுத்துவார். திடப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவர்களை எங்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பே. கர்த்தருடைய கரம் தேவ ஜனத்திற்காக வைராக்கியமாய் உன்னை ஒடுக்கின யாவரையும் கர்த்தர் விட மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் மன்னிக்கிற தேவன், மன்னிக்கிறதுக்கு தயப்படுத்த தேவன். ஆனா உன் விஷயத்துல, என் விஷயத்துல என்னை ஒடுக்கின அவர் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார். உன்னை ஒடுக்கினவனை பார்த்து கொண்டவர் இருக்க மாட்டார். என்னை ஒடுக்கின யாவரையும் அவர் தண்டிப்புகிறவர். ஆமென். ஏன்னா முன் போல நிலைப்பட வேண்டிய வேளை. உன்னை விடுவாரா? உன்னை விடவே மாட்டார். நீ அவருடைய பிள்ளை, நீ அவருடையவன், நான் அவருடையவன். என்னை ஒடுக்கின யாவரையும் அவர் தண்டிப்பார். பார், உன் கண்ணால பார்ப்ப. உன் சத்துரு நொறுங்கி போவதை, உன் சத்துருக்களை கர்த்தர் சின்ன பின்னமாய் மாற்றுகிறதை, உன் அரண்மனையை நாசமாக்க நினைச்ச, உன் அரண்மனையை கெடுத்து போட நினைச்ச, உன் திராட்சை தோட்டத்தை கெடுக்க நினைச்ச எல்லா சத்துருக்களின் வல்லமைகளையும் திட்டங்களையும் என் ஆண்டவர் நிர்மூலமாக்கி போட்டு அவனை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல நல்ல கை உயர்த்தி வாங்கிக்கங்கய்யா. வாங்கிக்க. பால்டா தீர்க்க தரிசனமான வார்த்தை நிறைவேறும் நிச்சயமா. ஆவியில சொல்றேன். 21 வசனத்துல அழகா இருக்கிறது. அவர்களுடைய அதிபதி அவர்கள் நடுவில் இருந்து தோன்றுவார். உன் அதிபதி, என் அதிபதி நம் நடுவில் இருந்து தோன்றுவார். இவ்வளவு நாள் அப்பா எங்கப்பா இருக்கீங்க? என்னை பார்த்து விசாரிப்பாரட்ட சீயோன், என்னை பார்த்து தள்ளுண்டவன். உன் அதிபதி, என் அதிபதி, என் தளபதி. நல்ல கைத்தட்டி அவர் அல்லேலூயா சொல்லுவோமா? என் தளபதி உனக்காக யுத்தங்களை செய்யும்படியாய், உனக்காக வழக்காடும்படியாய் உன் தளபதி நடுவிலே, என் நடுவிலே தோன்றுவார். அவரை சமீபித்து வர பண்ணுவேன். அவர் சமீபித்து வருவார். என்னிடத்தில் சேரும்படி தன் இருதயத்தை பிணைப்படுத்துகிறவர் யார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை அவரண்டை சேர்க்கும்படியாக நான் சொன்னேன்ல, முன் போல உன்னை மறுபடியும் அவர் உன்னை சேர்க்கும்படியாய், உன்னை அணைத்துக் கொள்ளும்படியாய், நீ என் ஜனமாக இருப்பீர்கள், நான் உன் தேவனாய் இருப்பேன் என்று. எவ்வளவு மகிமையான வார்த்தை! இவ்வளவு செஞ்சுட்டு சொல்றார், நீ என் ஜனமாக இருப்பாய். இஸ்ரவேலே, நீ என் ஜனம். உனக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே,
உனக்கு ஒப்பானவன் யார்? நான் உன் தேவனாக இருப்பேன். நான் உன் தேவனாக இருப்பேன். உன் தேவனாக இருப்பார். என் தேவனாக இருப்பார். கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. 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 நீ என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். இதோ கோரவாரி காற்றாகிய கர்த்தருடைய பெருங்காற்று உக்கிரமாய் எழும்பி அடித்து துன்மார்க்கருடைய தலையின் மேல் மோதும். கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும், அவருடைய நினைவுகளை நிறைவேற்றும் அளவும் அவருடைய உக்கிர கோபம் தனியாது. கடைசி நாட்கள் அதை உணர்ந்து கொள்வீர்கள். அவர் கிரியை செய்கிறதை உணர்ந்து கொள்வீர்கள். எல்லாருமாய் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்பு இந்த ஆராதனைக்காக. கண்ணீரை எல்லாரும் கரங்களை உயர்த்தி கடைசியா சொல்லலாமா? சந்தோஷம் தந்தாரையா, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே போலோ வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. யாரு? எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தானத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தா. சொல்லலாமா?
எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. கரம் பிடித்து நடத்திடுவா, கண்மலை மேல் நிறுத்திடுவா, கரம் பிடித்து நடத்திடுவா, கண்மலை மேல் எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. கண்ணீரை துடைச்சாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைச்சாரை, கமோ தந்தாரை, ஆசையா, கண்ணீரை துடைச்சாரையா, தந்தாரையா, தண்ணீரை துடைச்சாரையா, சந்தோஷம் தந்தாரையா, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, இயேசுவே. My Jesus, my Jesus, my Jesus, my Jesus. விசுவாசிக்கிற பிள்ளைங்க, இனி என் கூடாரத்தில் ஆடல் பாடல் சத்தம் கேட்கும். ஒரு சந்தோஷத்தின் காலங்களை, மன மகிழ்ச்சியின் காலங்களை, ஸ்தோத்திரத்தை சொல்லக்கூடிய காலங்களை என் தேவன் எங்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். என்னை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். நாங்கள் குறுகி போவது இல்லை, நாங்கள் சிறுமை அடைவதில்லை. கர்த்தர் எங்களை மகிமைப்படுத்துவார். என் பிள்ளைகளும் முன் போல் இருப்பார்கள். உடைஞ்சு போன உங்க குடும்பத்தை நான் ஒன்று சேர்ப்பார். உடைஞ்சு போன எல்லா குடும்பத்தில் இருக்கிற சமாதானம், மகிழ்ச்சிகள் எல்லாம் இனி ஒன்று சேரும். ஸ்தோத்திரம் கேட்கும். இப்பவுமே என் காதுகள் கேட்கிறது. ஆடல் பாடல் சத்தம் கேட்கும். மகிழ்ச்சி பொங்கும். இதோ நான் அவர்களை மகிமைப்படுத்தினேன் என்ற சத்தம் உன் கூடாரத்தில் கேட்கும். கர்த்தர் மகிழ்ச்சியாய் நிற்பார். உன் குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கிறத பார்த்துட்டு கர்த்தர் சொல்லுவார், வாவ் சூப்பர்ல, இந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு. உன் குடும்பம் எல்லாம் ஆராதிச்சுட்டு இருப்பீங்க பார், மகிழ்ச்சியோட கர்த்தரை துதிச்சுட்டு இருப்பீங்க பார். அவன் சொல்லுங்க, அவன் அவர் அன்பை குறித்து பாடிட்டு இருப்பா பார். ஓ, உம்மை போல தெய்வமில்லை, நீங்க இல்லை என்றால் நானும் இல்லை. கண்ணில் கண்ணாக வாழும் பிள்ளை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. மார்போடு அணைத்தீரே, ஒரு தாயை போய் காத்தீரே. வழிகாட்டும் தெய்வமே, என்னை காக்கும் நல் கர்த்தர். உமை போல தெய்வமில்லை, நீங்க இல்லை என்றால் நான். ரபா ஷிடல ரபா ரிகாதா ரபாலா சந்த ரபா. இப்போ அந்த குடும்பம் எல்லாம் நீங்க உயர்த்திட்டு இருப்பீங்க, ஆண்டவர் நானும் என் வீட்டார்ம கர்த்தரையே கர்த்தரையே. அப்படியே சத்தத்தை கேட்கும்போது என் பரலோகத்தில் இருக்கிற என் தேவன் எழும்பி நின்று, இதா ரேமா, இதா ரேமா, இதா தீர்க்க தரிசனம். கம் ஆன் பீப்பிள், என் தேவன் எழும்பி நின்று உன்னை விசாரிப்பாரட்ட சீயோன்,
உன்னை தள்ளுண்டவள் என்று சொன்ன நாவுகளுக்கு முன்பாக என் ஆண்டவர் சொல்லுவார், நான் என் ஜனத்தை மகிமைப்படுத்தினேன். நான் என் பிள்ளைகளை நான் மகிமைப்படுத்தினேன். ஆண்டவர் சொல்லுவாராம், நான் அவர்களை மகிமைப்படுத்தினேன். உன்னை விசாரிப்பாரட்ட சீயோன் தள்ளுண்டவள் சொன்ன நாவுகளுக்கு முன்பதால் ஆண்டவர் சொல்லுவார், தன்னுடைய சிங்காசனத்தில் எழுந்திருந்து தளபதியாய் நமக்காக தோன்றி நம் பக்கமாய் வந்து என் சார்பில் நின்று சொல்லுவார் பார், என் தளபதி ஆண்டவர் சொல்லுவார் பார், அவர்களை என் பிள்ளைகளை என் ஜனத்தை நான் மகிமைப்படுத்துவேன். மார்போடு அணைத்தீரே, ஒரு தாயை போல் காத்தீரே. உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் நான் பிரயோஜனமான பாத்திரம் சுவாமி. உம்முடைய வல்லமையுள்ள ஆவி நிறைந்த ஆவியில் உள்ள வார்த்தைகளை உங்க பிள்ளைகளோடு பேசினீர். இந்த வார்த்தையை அப்படியே நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்க கண்கள் இந்த வார்த்தையை ஒரு நாள் பார்க்கும். நாங்கள் இப்பொழுதே அதை பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்ட ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெறாக ஆசீர்வதியும். மகிமைப்படுத்துவதற்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Ararat Power Ministries.